हरे कृष्णा। परम जयदे श्री कृष्ण संकीर्तनम। जय श्रील गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் வாமன அவதாரம் தொடர்ச்சி பார்க்கிறோம். வர்ண ஆசிரமங்கள் நான்கு பிரிவுகள் உண்டு. சமூக நலன், லோக நலனுக்காக, ஆன்ம நலனுக்காக இதுகள் தரப்பட்டிருக்கு. பிராமணர்கள் பிரம்ம தேஜஸாலும் ஞானத்தாலையும் மதிக்கப்படுறாங்க. சத்திரியர்கள் அவர்களுக்கு இருக்கிற பலத்தால மதிக்கப்படுறாங்க. வைசியர்கள் சம்பத்தினால எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அதன் மூலம் மதிக்கப்படுறாங்க. சூத்திரர்கள் உழைப்பின் முதிர்ச்சியை கொண்டு, பக்குவத்தை கொண்டு மதிக்கப்படுறாங்க. செல்வந்தன் ஹரிகதைக்கு தாமதமா வந்தா கூட முன்னாடி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவன் மேல இருக்கிற மதிப்பு கிடையாது, அவன் கையில இருக்கிற செல்வத்துக்கு, லக்ஷ்மிக்குள்ள மதிப்பு. 4 வர்ணமும் சமூக நன்மைக்காக இயல்பாகவே உள்ளவை. இது புரிஞ்சிக்காம போனதுனால தான் இப்போ 4 வர்ணத்தாரும் தனித்தனியா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. பிராமணர்கள் ராக்கி அன்னைக்கும், சத்திரியர்கள் விஜயதசமி அன்றைக்கும், வைசியர்கள் லட்சுமி பூஜை அன்றைக்கும், சூத்திரர்கள் ஹோலி தினத்தை அன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பலியின் யாகசாலையில வாமனர் வரவும் மூத்த பிராமணர்கள் ஓடி போய் அவரை வரவேற்கிறாங்க. ராஜா பலியும் பார்க்கிறான். இன்னைக்கு வரைக்கும் பல பிராமணர்களை பார்த்து சேவை செஞ்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு தேஜஸான பிராமணரை இதுவரை நான் பார்த்ததில்ல. இப்படி நினைச்சுக்கிட்டு வாமனரை தம்முடைய மாளிகைக்கு கூட்டிட்டு போறான். அரியணையில அமர்த்துறான். ராணி கிட்ட பூஜை பொருட்களை தயார் செய் அப்படின்னு ஆணையிடுறான். பலி மன்னனுடைய மனைவி பேர் விந்தியாவளி. பொண்ணு மகா பேர் ரத்னமாலா. இந்த ரத்னமாலா குழந்தை வாமனருடைய அழகுடைய பிரபாவத்தை பார்த்துட்டு, இந்த அழகு குழந்தைய பாலூட்டி வளர்த்த தாய் பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறார். அவ மனசுல தாய்மைக்குரிய பாவனை, வாத்சல்ய பாவனை பொங்குது. பாலூட்டும் விருப்பமும் வந்துச்சு. தானத்துக்கு பின் வாமனர் ஏமாத்திட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, இப்படி ஒரு அட்டூழியம் பண்ற குழந்தையா இதை கொண்டு போடணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறா. இப்படியும் அவளுக்கு விருப்பம் வந்தது. இந்த 2 விருப்பங்களையும் பகவான் கண்ணபிரானா வரும்போது ரத்னமாலாவை ஒரு பூதனாவா பிறக்க செய்து அந்த 2 விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறார். வாமனருடைய பாதங்கள்ல விந்தியாவளி ஜலதார வார்க்கிறார். ராஜா பலி அந்த திருப்பாதங்களை அபிஷேகம் பண்றான். அப்போ பிராமணர்கள் புருஷ சூக்தம் பாடுறாங்க. மன்னனுக்கு திருவடி சேவை செய்தபடி தங்களை மாதிரி அவர் சொல்றார், தங்களை மாதிரி புனிதமான பிராமணருடைய திருவடி திருத்தத்தால நான் புனிதமாயிட்டேன். என் பித்ருக்களுக்கும் நற்கதி கிடைச்சிருக்குது. என்னுடைய யாகம் இப்பவே பலன் அடைஞ்சு போச்சு. எனக்கு மங்களம் உண்டாயிட்டு. உங்களுடைய திருவடிகளை மீண்டும் மீண்டும் இதற்காக நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றான். மிகுந்த புண்ணியவான்களான பெற்றோருக்கு தான் இப்படிப்பட்ட நல்ல புதல்வன், ரத்தின புதல்வன் கிடைக்க முடியும். எனக்கு சொந்தமான இந்த நாடுகள் அத்தனையும் உங்க பாதங்களை சமர்ப்பிச்சுட்டு வனவாசியா காட்டுக்கு போய் பகவத் பஜனையில ஈடுபட நினைக்கிறேன். இப்படி பலி மகாராஜா சொல்ல வாமனர் மனசுக்குள்ள சிரிக்கிறார். அப்ப பலி சொல்றான், நீங்க எதுவும் கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க. ராஜ்யமோ பசுக்களோ செல்வமோ எது கேட்டாலும் தருவேன் அப்படிங்கிறான். வாமனர் சொல்றார், உங்களுடைய தாத்தா பிரகலாதனுக்கு நிகரான பக்தன் உலகத்துல உண்டா? அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் தூணை பிளந்துக்கிட்டு வந்தார். உங்களுடைய தந்தை விரோச்சனனும் குறைஞ்சவரா என்ன? தாராளமயமா இருந்தார். அவர்கிட்ட இந்திரன் பிராமண வடிவத்துல போயிட்டு, எனக்கு ஆயுள் முடிய போகுது, என் மனைவி விதவையாக போறா, உங்களுடைய ஆயுளை எனக்கு தானமா தர முடியுமான்னு கேட்டதும், ஆயுளை தானமா கொடுத்தவர் உங்க தந்தை, உங்களுடைய கொள்ளு பாட்டனாரும் மாபெரும் வீர. இப்படி வாமனர் சொல்லிட்டு போறார். பலி நினைக்கிறான், இந்த சிறுவனுக்கு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும். ஆனா என்னுடைய அப்பா, தாத்தா, பாட்டன்,
இவங்கள பத்தியெல்லாம் தெரிஞ்சு பேசுறான் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். உங்களுக்கு எப்படி முன்னோர்களை எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டான். வாமனர் சொல்றார், எனக்கு சின்ன வயசு தான், பெரியவங்க சொல்லித்தான் இதெல்லாம் தெரியும். அஹ் அந்த முன்னோர்கள் அத்தனை பேருடைய குணங்களையும் நீங்க ஒருத்தரே பெற்று இருக்கீங்க. இப்படி பாராட்டுறார் வாமனர். பலிக்கு மனசு குளிர்ந்து போகுது. வாமனர் சொல்றார், மன்னா, நான் பேராசக்காரன் கிடையாது, லோபி கிடையாது, திருப்தி உள்ள பிராமணன். நான் என்னுடைய காலால 3 அடி பூமியை அளந்து அதை உங்ககிட்ட இருந்து பெற விரும்புறேன்னு சொன்னான். பலிமன்னன் நினைக்கிறான், இந்த பிராமண சிறுவனுக்கு ஞானம் இருக்கு, ஆனா கேட்க தெரியல, மழலை சொல் மாறாத இளம் பாலகன் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன் இவ்வளவு சொல்பமா கேட்குறீங்க? ஒரு 2 கிராமத்தை கேட்கலாம், 3 கிராமங்களை கேட்கலாம். நான் தானம் தந்த பிறகு அதை பெற்றவங்க திரும்ப எந்த தேவையும் இல்லாம வாழணும். அப்படி அவங்களுக்கு தேவைன்னு இருந்தா அது எனக்கு தானே அவமானம். அஹ் நீங்க திருப்தியானவர் தான், லோபி கிடையாது. ஆனாலும் எனக்கு 3 அடி நிலம் தாரதுங்கிறது ஒரு வெட்கமான செயலா இருக்கு அப்படின்னு சொல்றான். வாமனர் சொல்றார், மன்னா, நீர் கொடுத்து வைத்தவர், உங்க குணத்துக்கு இப்படித்தான் சொல்வீர், தாராளமயமானவர். அதுக்காக நான் பேராசைப்பட முடியுமா? லோபத்தால லோபம் வளரும், திருப்தியால திருப்தி பெருகும். உலகத்துல எல்லாம் கிடைச்சாலும் திருப்தி இல்லாதவனுக்கு அமைதி கிடைக்காது. லோபந்தான் பாபத்துக்கு வேர். பிராமணர்கள் தேவைக்கு தக்க தானம் பெறணும். சேர்த்து வைக்கிற ஆசையோட நினைப்போட தானம் பெறக்கூடாது. ஒரு எஜமானன்ட்ட சேர்த்து வைக்கிற ஆசையோட தானம் பெற்றா அந்த பிராமணன் எஜமானுடைய பாபத்துல பங்காளி ஆயிடுவான். அதிக சேகரிப்பு நரகத்தை பிறப்பிக்கும். அதனால எனக்கு அதிகம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய வருமானத்துல 5ல் 1 பங்கை கடவுளுக்கு ஒதுக்கலாம். இது பாகவத்துல உள்ள தகவல். மனுவும் 10ல் 1 பங்கு தானம் கொடுக்கலான்னு மனுவும் எழுதியிருக்கிறார். இந்த தானம்ங்கிறது எதுக்காகனா, நாம வச்சிருக்கிற செல்வம், பெற்ற செல்வம், சம்பாதிச்சது இதெல்லாம் சுத்தமானதுன்னு சொல்ல முடியாது. தானத்தாலதான் தனம் சுத்தம் அடையுது. சுத்த தனத்தால மனம் உற்சாகம் அடையுது. இங்க வாமனர் பிச்சை கேட்க மட்டும் வரல, உபதேசிக்க வந்திருக்கிறார். அவர் சொல்றார், பிக்ஷுகா ந ஏவ பிக்ஷந்தி போதையந்தி கிரகே கிரகே. நான் முன் ஜென்மத்துல யாருக்கும் எதுவும் கொடுத்ததே கிடையாது. அதனாலதான் இப்போ வீடு வீடா பிக்ஷை எடுக்கிற நிலைக்கு வந்திருக்கேன். தராட்டி உனக்கும் நிலைமை இதே போல ஆயிரும். நீ பாக்கியசாலிங்கிறதுனால உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு வாமனர் சொல்றார். பாரதத்துல அவங்கவுங்க பாடுகள்ல ஈடுபட்டு அவங்கவுங்களுக்கு குலத்தொழில் இருக்கும், அதுல பங்கேற்று திருப்தியோட இருந்தாங்க. யாருக்கும் எந்த ஆசையும் கிடையாது. இப்போ ஜனநாயகங்கிற பேர்ல மக்களுடைய ஆதரவைங்கிற அவசியம் இருக்கிறதுனால ஆட்சி பண்றவங்க மக்களை எப்படி பிரிச்சு வைக்கிறது அப்படின்னு சூழ்ச்சி பண்றாங்க. ஏற்றத்தாழ்வை விதைக்கிறாங்க. எல்லாம் சுயநலம்தான் காரணம். பழைய காலங்கள்ல எல்லாரும் வீடு கட்டும் போது வீட்டு முன்னாடி திண்ணை வைப்பாங்க. இப்ப வீட்டு முன்னாடி அது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சுவரை வளர்த்து அதுல பீங்கானை குத்தி வச்சிடுறாங்க. யாராவது வீட்டு முன்னாடி நின்னா கூட விரட்டி விட்டுருதாங்க. எது தன்னுடையது, எது தன்னுடையதல்ல அப்படிங்கிற அறிவே இல்லாம போயிருச்சு. வீட்டுக்கு யார் வந்தாலும் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து தண்ணீர் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதே சமயம் அவன் வீட்டை நோட்டம் விடுறானான்னு பார்த்து உஜாரா இருந்து சந்தோஷம்தான். நான் தர்ற சின்ன நிலத்துல இந்த புண்ணியமான பிராமண அனுஷ்டானங்கள் செஞ்சா எனக்கும் புண்ணியம் கிடைக்கும். நான் ஜாஸ்தி தர விரும்பினா கூட இவன் பெற மறுக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவன் சொல்றான், மகானுபாவா, உங்க விருப்பப்படி 3 அடி நிலம் தர்றேன். ஆனா ஒரு நிபந்தனை, எதிர்காலத்துல மேற்கொண்டு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட தான் நீங்க கேட்கணும். உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பை எனக்கு தந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னான். வாமனர் சொல்றார், எதிர்காலம் பற்றியது எதிர்காலத்துல பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு 3 அடி பூமி தேவை, அதை கொடு அப்படிங்கிறார்.
இதை தொடர்ந்து பலி மன்னன் 3 அடி பூமியை தானம் தர சங்கல்பம் செய்ய தயாராகிறான். ஆனா யாகசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஆச்சாரியார், எப்பவுமே அவர் தான் அசுர ஆச்சாரியார், சுக்கராச்சாரியார், அவருக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறது சாமானிய ஆள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பலிகிட்ட, அவசரப்படாத, தேவ காரியமா நாராயணர் தான் அந்த சிறுவன் வடிவத்துல வந்திருக்கிறார், ஏமாந்து போக போறேன், 3 அடின்னு சொல்லிட்டு உலகத்தை அளக்க வாய்ப்பு இருக்கு, உன்னை பாதாளத்தை தள்ளிட்டு போயிடுவார், யோசிச்சு செய் அப்படிங்கிறார். பலி சொல்றான், தானம் அளிக்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். சுக்கராச்சாரியர் சொல்றார், அவசியம் தானம் பண்ணி தான் ஆகணும், ஆனா உன் பாதத்தால அளந்துக்க. இந்த வாமனன் திடீரென விராட ரூபம் எடுத்தா காரியமே கெட்டு போயிடும். செய்த சங்கல்பத்துக்கு ஏற்றபடி நடக்காம தானம் கொடுக்காம போனா நரகத்துக்கு தான் போவோம். அதனால நீ கொடு, ஆனா யோசிச்சு கொடு, 5ல் 1 பாகம் கொடு, அவ்வளவுதானே அப்படிங்கிறார். இந்த கலிகாலத்துல மக்கள் பணத்தை தான் மதிப்பாங்க. பணத்தை கொண்டு அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருவாங்க. பணம் இருந்தா தான் உற்றார் உறவினர் போட்டி போட்டு சேவை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. ஒரு கிழவனார் நோயாளி ஆயிட்டார், இறக்கும் சமயம் வந்தது. அதனால அவர் என்ன பண்ணார், தன்னுடைய 3 பசங்களுக்கும் இருக்கிறதையெல்லாம் பங்கு போட்டு எழுதி வச்சார். ஆனா கிழவனாருக்கு ஒரு துர்பாக்கியம், நோய் குணமாயிடுச்சு. இறந்துருவார்னு நினைச்சாலு குணமடைஞ்சு தெம்பாயிட்டார். ஆனா அவர்கிட்ட இப்ப கையிருப்பு காலி ஆயிடுச்சு, ஒண்ணும் இல்லை. இதனால 3 புதல்வர்களும் அவங்களுடைய மனைவிமார்களுமா சேர்ந்து கிழவனார காரணம் இல்லாம திட்டி திட்டி ஓரங்கட்டுறாங்க. அவர் நொந்து போயிட்டார். இந்த நிலையில தன்னுடைய பாலிய சிநேகிதனை பார்த்தார். நடக்கிறத பத்தி சொல்லி வருத்தப்பட்டார். அந்த சிநேகிதன் ஒரு யோசனை கொடுத்தார். என்கிட்ட ஒரு பெட்டி இருக்கு, அது பார்க்க ரொம்ப தோரணையா இருக்கும், அது பூரா கல் அள்ளி போட்டு நிறைச்சி பூட்டி உன் கையில கொடுத்துட்றேன், நீ அதை சும்மா அவங்க கிட்ட ஒரு பாவலா பண்ணு, இதை தூக்கிட்டு கடைசி காலத்தை ஹரித்வார் காசின்னு கழிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லு. செலவுக்கான பணத்தை என் நண்பன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், இப்போதான் அது என் கைக்கு கிடைச்சது, அடுத்த வாரம் போகலான் இருக்கேன், இப்படி சொல்லுங்கிறார். அதே போல் அந்த பெட்டியோட அந்த பெரியவர் தயாராகி வீட்டிலேருந்து கிளம்புற சமயம் ஒரு மகன் கேட்குறான், அப்பா எங்கே போகிறீங்க? அவர் சொல்கிறார், கொஞ்சம் பணம் இருக்குது, நண்பர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், சாதுக்களுக்கு இதை கொண்டு போஜனம் கொடுத்து புண்ணியத்தை தேடலான்னு ஆசை, அதனால் தீர்த்தஸ்தானம் போகிறேன், யாத்திரை போகிறேன், கொஞ்ச நாள் அங்கே நான் வசிக்கலான் இருக்கேன், எந்த தீர்த்தத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பஞ்சமா ஹரித்வார் இருக்குது, காசி இருக்குது, பிரயாகை இருக்குது. இன்னொரு மகன் சொல்கிறான், இந்த பெட்டி இவ்வளோ நாளாக எங்கே தான் வச்சுருந்தீங்க? என் நண்பன்கிட்ட அப்படின்னு சொன்னார். இப்போ புதல்வர்களுக்கு ஏதோ புரியுது. அவங்க பெட்டியை கையில் வாங்கி பார்த்தாங்க, கனமாக இருக்குது. அவ்வளோதான், அப்புறம் என்ன, எல்லாம் மாறி போச்சு சூழல். எல்லா மகன்களும் அப்பா கிட்ட என் வீட்டில் இருங்க, என் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கவனிக்கிறாங்க. இப்படி தன்னந்தனியாக அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சொல்லாதீங்க, கேட்க நல்லாவா இருக்குது, உலகம் என்ன நினைக்கும், நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கோம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலகம் ரொம்ப சுயநலமானது, எத்தனை படித்தாலும் ஜீவன் திருந்தாது, அயோக்கியனாக தான் இருக்குது, செய்கிறதெல்லாம் கெடுதல், ஆனால் பார்வைக்கு நல்லவனா எல்லாருக்கும் புலப்படணும் அப்படின்னு நினைக்குது. குடும்பம் முழுவதும் கிழவனாருக்கு போட்டி போட்டு சேவை செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் பெட்டி சாவி அவங்ககிட்ட அவர் நம்ம பார்த்துக்கிட்டார். இப்படியா ஒரு நாள் இறந்து போனார். அப்பா நமக்காக நிறைய விட்டுட்டு போயிருக்காருன்னு புதல்வர்களுக்கு ஒரு திருப்தி. ஊர் மக்களும் அங்கே வந்தவங்க அந்த புதல்வர்கள்ட்ட, அப்பா உங்கள்கிட்ட நல்லா திருப்திப்பட்டு தான் இறந்துருக்கிறார், அதனால அவருடைய இறுதி சடங்கை நல்லா ஜாம்னு செய்யுங்க அப்படின்ட்டாங்க. பசங்களும் மனம் திறந்து இறுதி சடங்கை நல்லபடியாக நடத்துனாங்க. கூட்டம் போன பிறகு வேலையாக பெட்டியை திறந்தாங்க. அந்த யாத்திரை பெட்டிக்குள்ள வெறும் கல் குவியல் இருந்துச்சு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது ஒரு சம்பவம். பலி மன்னன்ட்ட சுக்கராச்சாரியர் எச்சரிக்கிறார், வாமனருக்கு 3 அடி நிலம் கொடுத்துட்டு உன்னுடைய அத்தனையும் நீ இழந்து போக போற அப்படின்னு. பலி சொல்றான், நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன்,
இனி மறுத்தாச்சுன்னா பொய் பேசிய பாபம் வரும். சுக்கராச்சாரியர் சொல்றார், காலத்துல சொல்லப்படுகிற பொய் மன்னிக்கத்தக்கது. சத்தியம் தர்மம். சில சமயம் பொய்யும் சத்தியத்துக்கு நிகரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது 4 சந்தர்ப்பங்கள்ல பொய் பேச உரிமை இருக்கு. அதுக்கு மன்னிப்பும் உண்டு. திருமண சமயம், மனைவி கிட்ட, அடுத்து ஒரு உயிரை காப்பாத்த, அடுத்து சாதுக்களை ரட்சி காப்பாத்துறது. சுக்கராச்சாரியர் சொல்றார், பலிமன்னா ஆட்சியில இருக்கிறவனுக்கு வாக்குறுதிங்கிறது சகஜம். இப்போ உன் தலை மேல பிராண சங்கடம் இருக்கு. அதனால வாக்குறுதியை மறுத்து பேசு. இது ஒன்றும் குற்றம் இல்லை அப்படிங்கிறார். பலி சொல்றான், குருதேவா நல்லா சொல்றீங்க, நான் வைஷ்ணவன். யாரோ பிராமண சிறுவன் பிச்சை வாங்க வந்திருக்கான்னு முதல்ல நினைச்சோம். ஆனா சாட்சாத் நாராயணே வந்திருக்கிறாருன்னா என்னுடைய அத்தனையும் அவருடைய பாதங்களை கொடுத்துட்டு நான் அப்படியே சரணாகதி பண்றது நல்லது தானே. அவர் நேரடியா வராம குழந்தை வடிவத்துல வந்திருக்கிறார். அவர் பாதத்துல கொடுக்க போறேனா, வாங்குறவனோட கொடுக்கிறவனுக்கு தானே மகிமை ஜாஸ்தி. அதை ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்றார், எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு உன்னை நரகத்துல தள்ள போறாரு அப்படிங்கிறார். பலி சொல்றான், பரவாயில்ல, பாவம் பண்ணிட்டு நரகம் போறதுதான் தப்பு. நல்லது பண்ணி நரகத்துக்கு போனா நல்லது தானே. நான் பிரகலாதனுடைய வம்சம், கழுத்துல துளசி மாலை போட்டிருக்கிறேன். என்ன அவருக்கு அர்ப்பணிக்கிறதுனால நான் அவருக்கு சொந்தமாயிருவேன். பிராமணனுக்கு தானம் செய்யும் போது பிராமணனுடைய உடம்புல விஷ்ணுவை ஆவாகனம் பண்றோம். அதுக்கப்புறம் தான் தானம் பண்றோம். இன்னைக்கு ஆவாகனத்துக்கு அவசியமே இல்லை. ஏன்னா விஷ்ணுவே நேரில் பிராமண வடிவத்துல வந்துட்டார். இது எத்தனை பெரிய பாக்கியம். இதை புரிஞ்சிக்காம பேசுறீங்களே. பகவான் ஆபத்து காலத்துல கூட கூடவே இருக்கிறவர். ஜீவர்கள் நல்ல காலத்துல கூட நம்பிக்கை துரோகம் பண்றவங்க. இருக்கிறதெல்லாம் நல்ல வழியில செலவு பண்ண இது நல்ல வாய்ப்பு. இதுக்கு தடை வந்தா கூட நான் பொருட்படுத்துற நிலையில இல்லை. நீங்க இது வரைக்கும் தானம் பண்றப்பதெல்லாம் சங்கல்பம் செய்வீங்க. அந்த மந்திரத்தை மறந்துட்டீங்களா? அனேன கர்மனா பகவான் பரமேஸ்வரக பிரியதாம் ந மமக. பகவானுடைய பிரியத்துக்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு மமதையை விட்டு நாம அதுல பிரார்த்திக்கிறோம். இப்போ பகவானே வந்திருக்கிறார், வாங்க சங்கல்பத்துக்கு யோசிக்காதீங்க அப்படின்னு ராஜா சொல்றான். சுக்கராச்சாரியர், நான் வரமாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறார். வாமனர் சொன்னார், புரோகிதர் மறுத்தா கவலைப்பட வேண்டாம், நான் பிராமண புத்திரன், எனக்கு சங்கல்ப மந்திரம்லாம் தெரியும் அப்படி சொல்றார். உடனே பலி சந்தோஷமா அனுமதி தர வாமனர் தானே சங்கல்பம் செய்ய ஆரம்பிக்கிறார். மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.